Good afternoon, students. Last class ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக வாங்கி இந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு நம்பரை வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூ ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் இன்புட்ஸ் டு செக் வெதர் a given number is ஆம்ஸ்ட்ராங் நம்பர் because there are only very few ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் அவைலபிள். மொத்தமே வந்து ஒரு 1000 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1லேருந்து 1000 there are only 4 or 5 ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் அவைலபிள். அதுக்கு மேலே வந்து லேக்ஸ் வரைக்கும் செக் பண்ணலாம், 10 lakhs வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றது அவ்வளோவா வந்து கிடைக்காது. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கான டெஃபினேஷன் வந்து என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா the sum of the cubes of the individual digits of a number must be equal to the same number. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த நம்பரை வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கு ஸ்பெல்லிங் மாற்றிக்கிங்க, ஏஇ இந்த யூ வராது, ARMSTRONG ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகே, ஸோ சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் sum of the cubes of the individual digits of the number must be equal to the same number. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து 1 அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா 1 itself is an ஆம்ஸ்ட்ராங் நம்பர் because 1 cube is equal to 1. Similarly, we have a few other ஆம்ஸ்ட்ராங் numbers like 153 அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா this is also an ஆம்ஸ்ட்ராங் நம்பர். எதனால் அப்படின்னா யூ ஹாவ் டு கியூப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் அண்ட் சி 1 cube + 5 cube + 3 cube. இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். யூ ஷுட் பி கெட்டிங் 153. ஸோ 1 cube + 5 cube + 3 cube is equal to 153 அப்படின்னு இருந்துச்சுன்னா 153 is an ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை கியூப் பண்ணுறீங்க. 1 cube வந்து 1, 5 cube 5 into 5 is 25, 25 into 5 is 125 plus 3 cube என்னன்னு தெரியும்ல, 3 cube வந்து 9, 3 cube 9 27, 3 into 3 is 9 into 3 is 27. When you sum these three values 1 plus 125 1 plus 125 plus 27 you get 153. So 153 is an ஆம்ஸ்ட்ராங் நம்பர். பட் நீங்கள் ஒரு இன்புட்டாக கொடுத்து அந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணணும்னா ஏகப்பட்ட இன்புட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த கோடிங் எழுதுவோம். ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக கொடுத்து அந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்ற கோடிங்கை ஃபஸ்ட்டு எழுதிட்டு we will modify that coding to generate the ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ். நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணுற மாதிரியான, அதாவது இன்புட்ஸை அடுத்தடுத்த இன்புட்ஸ் அதுவே வந்து லூப்பில் வந்து கொடுத்துக்கிட்டு அந்த ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிச்சி இருந்தால் அதை செக் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். அதர்வைஸ் தட் நம்பர் கேன் பி ஸ்கிப்டு. அதுதான் வந்து செகண்டாக இன்றைக்கி செய்ய போகிற அந்த ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அப்புறம் அந்த ப்ரோக்ராமை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். So we'll move directly to the coding. You know already how to find the sum of the individual digits of a number. ஒரு நம்பர் கொடுத்தா எக்ஸாம்பிளுக்கு 153 அப்படின்னு எடுத்துக்குவோம். 153ன்னு கொடுத்தா இதை சம் பண்ணி இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான கோடிங் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். 1 + 5 + 3. வாட் இஸ் 1 + 5 + 3 which is 9. இப்போ எனக்கு கியூப் பண்ணி சம் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி யூ கேன் ரெஃபர் டு த கோடிங் தட் வாஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் a given number and you can slightly modify that program to get the sum of the cubes of the individual digits of the number. And after getting the sum of the cubes of the individual digits of the number, you can compare it with the original number and if the sum is equal to the original number, then you can say the number is an ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இதுதான் ஆக்சுவலாக வந்து லாஜிக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கோடிங் வந்து இதுக்கு எழுதுவோம். இதை எழுதிட்டு அப்புறம் இதை கியூப் பண்ணி சம் பண்ணுறதுக்கான கோடிங்கை அடுத்த ஸ்டேஜில் எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஆன்சரை ஒரிஜினல் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா, கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஒரிஜினல் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் we will generate the ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ். ஓகே, ஸோ we'll move to the program first. So first we start with the sum of the individual digits of a number. So we get the number, the number வந்து n அப்படின்னு சொல்லி வச்சுப்போம்.
சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர். அதுக்கு வந்து லூப் வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஐ அப்படின்னு சொல்லி ஒரு லூப் வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சம் பண்ணுறதுக்கு சம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வி இன்புட் த நம்பர், என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணி என் வேல்யூவை இன்புட் பண்ணிக்க போகிறோம். இன்புட் பண்ணினதுக்கு அப்புறமா சம் ஆஃப் த நம்பர், சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ்க்கான கோடிங்கை தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் எப்போதும் போடுவோம். அந்த ஃபார் லூப் வந்து போடுறோம். ஃபார் இனிஷியலாக வந்து சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் n நாட் ஈக்குவல் டு 0 ஆகிற வரைக்கும் எனக்கு இன்க்ரிமெண்டேஷன் அந்த டிக்ரிமெண்டேஷன் பார்ட்டில் ஒன்றும் வராது. இங்கே வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறீங்க. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் மாட் 10. 10 டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டரை வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ரிமைண்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரிமைண்டரை அந்த சம் கூட ஆட் பண்ணுறீங்க. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர் அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க, என் வேல்யூவை 10 டிவைட் பண்ணி திரும்ப அதை என்லேயே ஸ்டோர் பண்ண போகிறீங்க. திஸ் கோடிங் யூ ஹவ் ரிட்டன் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சம்வேர் ஏதோ ஒரு டைமில் வந்து இந்த கோடிங்கை வந்து நம்ம எழுதிட்டோம். அதனால் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரிப்பீட்டேஷன் ஆஃப் த கோடிங். இது உங்கள் நோட்டில் நீங்கள் ப்ராப்பராக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருக்கும், பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி இந்த கோடிங் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். we get an error. என்ன எரர்? ஆர் இஸ் அன்டிக்ளேர்டு. ஆர் இஸ் அன்டிக்ளேர்டு அப்படின்னா ஆர்ன்ற வேரியபிளை இன்னும் நம்ம டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணலை. So we declare the variable and then we run the coding once again. Okay, enter a number 153 input வந்து கொடுக்குறேன். I am not getting anything because answer print பண்ணல. இங்கே ஒரு printf அப்படின்னு போட்டுக்கிட்டு the sum is percentage d அப்படின்னு போட்டு sum வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். சம் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணுறோம். சரி, ஓகே, சம் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணுறோம் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறோம். திரும்ப என்டர் நம்பர் அப்படின்ட்டு 153ன்னு கொடுக்குறேன். த சம் இஸ் 9 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து வருது. இது ஆல்ரெடி நீங்கள் எழுதின ப்ரோக்ராம் தான். இதை வந்து எப்படி இதிலேருந்து டெவலப் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றது தான் இப்போதைக்கு கட்ட போகிறேன். ஸோ இது வந்து சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர். நான் இப்போ ஆக்சுவலாக ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கேன். சம் ஆஃப் த வாட்? சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர். அது நார்மலாக ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் த sum of the cubes of the individual digits. Sum of the cubes of the individual digits அப்படின்றப்ப இண்டிவிஜுவல் டிஜிட்டு நம்ம ரிமைண்டர் வழியாக தான் வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த ரிமைண்டரை க்யூப் பண்ண போகிறோம். க்யூப் இன் த சென்ஸ் யூஆர் கோயிங் டு மல்டிப்ளை. இது ஆர் ஸ்கொயர். க்யூப் பண்ணணும் அப்படின்னா ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ இந்த லாஜிக் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நம்ம ட்ரை ரன் பண்ணி இது ஒரு பர்டிகுலர் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அப்போவே இதை ட்ரை ரன் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ இது வந்து சம் ஆஃப் த க்யூப்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை கண்டுபிடிச்சி இது வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ பாருங்கள் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி ரன் பண்ணுறேன். இப்போ 185 கொடுக்குறேன். 185 கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து 638 அப்படின்னு சொல்லி வருது. 1 cube + 8 cube + 5 cube வந்து 638. இப்போ 153 கொடுத்தா என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 153 கொடுக்கும்போது ஐ எம் கெட்டிங் த சேம் 153 பிகாஸ் 1 cube + 5 cube + 3 cube இஸ் ஈக்குவல் டு த சேம் நம்பர். ஸோ 153 அப்படின்றது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இப்போ எனக்கு சம் வந்து ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ண வேண்டாம். கோடிங் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக இந்த சம்மை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சம்மை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதில் ஐ கேன் செக் வெதர் மை ஒரிஜினல் நம்பர், இந்த இன்புட்டாக என்னன்னு வாங்கினல இந்த நம்பர் வந்து சம்முக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். செக் பண்ணி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணிடலாம். அதர்வைஸ் த நம்பர் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ ஹியர் யூ ஹாவ் டு ரைட் அன் இஃப் கண்டிஷன். இந்த இடத்துல ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து வரணும். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன செக் பண்ணணும், நம்ம இன்புட்டாக வாங்கின அந்த என் வேல்யூவும் டிஸ்பிளே பண்ணுற
ஃபைனலாக கிடைச்சிருக்கிற அந்த சம் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அப்போ இஃப் என் இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்னு செக் பண்ணுறோம். இஃப் என் இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்னா printf percentage d is an Armstrong number. இல்லை அப்படின்னா printf percentage d is not an Armstrong number. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வருமா? நோ சார். கரெக்டான ஆன்சர் வந்து வராது. ரீசன் என்ன அப்படின்னா n 0 ஆயிடும்ல சார் லாஸ்டா. நம்ம இன்புட்டாக வாங்குற அந்த n வேல்யூ இந்த லூப் ஃபார் லூப் முடிகிறப்ப 0 ஆகிடும். 0 ஆனால் தான் லூப்பை விட்டே வெளியில் வரும். நீங்கள் இந்த கண்டிஷன் வந்து அதான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். n நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா லூப் உள்ளாரையே கண்டினியூ 0 ஆகிற வரைக்கும் அது வந்து லூப் உள்ளாரையே வந்திருக்கும். ஒன்ஸ் n வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வந்து வெளியில் வரும். ஸோ அப்போ லூப்பை விட்டு வெளியில் வரும்போது n வேல்யூ ஆட்டோமேட்டிக்காகவே 0 ஆகிடுது. இப்போ இந்த லாஜிக் வந்து பார்க்கலாம். 153 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து எழுதுகிறோம். n வேல்யூ அதுதான் இன்புட்டாக வந்து வாங்குகிறோம். நம்ம இங்கே என்ன அதுக்கப்புறம் செய்கிறோம் அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோம். n நாட் ஈக்குவல் டு 0, அதனால் லூப்குள்ளார போயிட்டு r வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். r இஸ் ஈக்குவல் டு 153 mod 10, 153 mod 10, n mod 10. 153 mod 10 அப்படின்னா 153 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன அப்படின்னு அதை ரிட்ரைவ் பண்ணி அதை கொண்டு போய் ஆரில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ 153 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வரும்? 153 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன வரும்? 3 வரும். ஸோ இப்போ 3 வரும்போது நம்ம அடுத்தது வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர் கியூப்னு சொல்கிறோம். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர் கியூப்னா 0, சம்மோட ப்ரீவியஸ் வேல்யூ 0 ப்ளஸ் ஆர் கியூப்ன்றது 27. ஸோ அப்போ வந்து எனக்கு சம்மோட வேல்யூ வந்து 27. நான் இப்போ மெயினாக சொல்ல வந்தது இந்த லைன் தான். இந்த லைனில் n இஸ் ஈக்குவல் டு n பர்சன்டேஜ் 10, n பை 10ன்னு போட்டிங்க. அப்போ n வேல்யூ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்? 153 டிவைடட் பை 10, n is equal to n by 10. அப்போ n வேல்யூக்கு வந்து எனக்கு என்ன ஆகிடுது? 15 ஆகிடுது. 15 ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்ப இப்படி போட்டுக்கிட்டே வரும். அதுக்கு இதே மாதிரி திரும்ப வந்து இப்போ வந்து n வந்து நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம். n இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனால நெக்ஸ்ட் ரிமைண்டரை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரிமைண்டர் வந்து n இதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை பார்க்குறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அதனால் r இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடுறோம். அதுக்கப்புறம் சம் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் சம் வேல்யூ வந்து 27 ப்ளஸ் ஆர் கியூப். ஆரில் வந்து 5 இருக்குது, 5 கியூப் வந்து 125. நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 182 152 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறீங்க? n வந்து 10ஆல் டிவைட் பண்ணி ஒன்ஸ் அகேன் யூ ஸ்டோர் த கோஷன்ட் இன் n இட் செல்ஃப். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி போடும்போது nல வந்து இப்போ 1 தான் இருக்கும். Now the new value of n is 1, which is once again not equal to 0 அப்படின்றதுனால once again நம்ம நெக்ஸ்ட் ரிமைண்டர் எடுக்கிறோம். இப்போ ரிமைண்டர் வந்து என்ன ஆகுது? எனக்கு 1 இருக்கும். சம் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிற சம் வேல்யூ வந்து 152 plus 1 cube, 1 into 1 into 1, which is equal to 1. So சம்மில் இப்போ எனக்கு இருக்கிறது 153 இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா n is equal to n by 10 அப்படின்னு சொல்லி போடுறப்ப இப்போ now the new value of n is 1 by 10. 1 by 10 is actually equal to 0. இன்டீஜர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதனால் அது வந்து 0 இருக்கும். ஸோ இப்போ n வந்து ஆக்சுவலாக 0 ஆகிடுது. இப்போ நாங்கள் மெயினாக இந்த ஒன்ஸ் அகேன் இப்போ நான் ட்ரை ரன் பண்ணி காமிச்சதுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா n வேல்யூ 0, n நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம். கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகினதுனால இந்த இடத்துல வந்துச்சு. இந்த இடத்துல வந்து 0 இஸ் ஈக்குவல் டு சம்மான்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த லூப் போட்டு எப்போ இந்த கண்ட்ரோல் வெளியில் வரும் அப்படின்னா n வேல்யூ 0 ஆகும்போது தான். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வருது அப்படின்னாலே n வேல்யூ எப்போதுமே வந்து 0வாக தான் வந்து இருக்கும். அதனால் இந்த லாஜிக் வந்து எனக்கு கரெக்டாக வேலை செய்யாது. பிகாஸ் நான் ஒரிஜினலாக n வந்து 153ன்னு இன்புட்டாக கொடுத்தேன். பட் இந்த ஐட்ரேஷன்ஸ் எல்லாம் முடித்து வெளியில் வரும்போது when it comes out of the loop n value is becoming 0 in all the cases. எல்லா கேசஸ்லையுமே n வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த கண்டிஷன் அப்போ n வேல்யூ மாறிடுது. ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நான் இன்புட்டாக கொடுத்த அந்த n வேல்யூ சேஞ்ச் ஆகுது.
ஸோ இது ஓகே, இது சேஞ்ச் ஆகிறது ஆகட்டும். அப்போ நம்ம பட் இங்கே நம்ம வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினல் நான் கொடுத்தது 153, அந்த 153 இஸ் ஈக்குவல் டு சம்மான்னு தான் பார்க்கணும். ஓகே, அப்போ அந்த 153 நம்ம வேறு ஏதாவது ஒரு வேரியபிளில் காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து பிஃபோர் கெட்டிங் இன் டு த லூப்புக்குள்ளார போச்சுன்னா n வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அதனால் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு யூஸ் ஒன் மோர் வேரியபிள் n1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறேன். இந்த n1ல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஐம் கோயிங் டு மேக் அ காப்பி ஆஃப் n வேல்யூ. ஸோ n1 ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது nல நான் இன்புட்டாக வாங்கினதை இன்னொரு வேரியபிளில் காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே n0 ஆனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நான் வந்து n1 வந்து செக் பண்ணிட்டு போயிடலாம். n1 ஏன்னா அதனுடைய காப்பி என்னுடைய காப்பி வந்து எங்கே இருக்குது, n1 அப்படின்ற வேரியபிளில் இருக்குது. இங்கே கண்டிப்பாக n வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இப்போ வெளியில் வர்றப்ப n வேல்யூ செக் பண்ணக்கூடாது, பிகாஸ் n 0 ஆகிடுது. பட் என்னன்ற அந்த இன்புட் வாங்கின அந்த நம்பருடைய ஒரு காப்பி n1ல் இருக்குது. ஸோ இப்போ n1 ஈக்குவல் டு சம்மா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுறோம். அதர்வைஸ் த நம்பர் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த லாஜிக் ஆஃப் த ஆம்ஸ்ட்ராங் நம்பர். திஸ் ஐ ஹவ் derived ஃப்ரம் த previously written program, sum of the individual digits of the number. இது sum of the cubes of the individual digit of the number. ஸோ individual digits cube பண்ணி ஆட் பண்ணுறோம். அதில் individual digits ஜஸ்ட் ஆட் பண்ணோம். sum plus r மட்டும்தான் வந்தது. இங்கே sum plus r into r அப்படின்னா r கியூப் பண்ணி நம்ம கூட வந்து ஆட் பண்ணுறோம். புரிஞ்சுதா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி? அந்த எதனால் வந்து n1 அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டும் புரிஞ்சுதா? பிகாஸ் we need to maintain a copy of the original number அப்படின்றதுனால n1 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கெட்டிங் சம் வார்னிங். திஸ் வார்னிங் இது எதனால் இந்த வார்னிங் வந்திருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். இந்த இடத்துல %d போட்டிருக்கோம். பட் அந்த %d இருக்கிற இடத்துல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி போடல. சம்மை டிஸ்பிளே பண்ணிடலாம். சாரி, n1 டிஸ்பிளே பண்ணிடலாம். n1 தான் டிஸ்பிளே பண்ணணும். n1ல் தான் இந்த ஒரிஜினல் நம்பர் வந்து இருக்குது. என்டர் எ நம்பர் 148 கொடுக்குறேன். 148 இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். 148 இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. Now I am going to give another one input which is 153. 153 கொடுக்கும்போது 153 is an Armstrong number அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. So this is the coding that is used to check whether a given number is Armstrong number or not. Okay, did you understand the coding? ஒன்றும் பெரிய சேஞ்ச் பண்ணல, இந்த இடத்துல மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் சம்மை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், இப்போ நான் ஆக்சுவலாக கொடுத்த கொஷினுக்கு, இப்போ நான் இந்த 37th கொஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ரைட் எ சி ப்ரோக்ராம் டு செக் வெதர் எ கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இதை அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ரைட் எ சி ப்ரோக்ராம் டு ஜெனரேட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ், generate Armstrong numbers from 1 to 1000. 1லேருந்து 1000 வரைக்கும் எவ்வளோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஜெனரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இந்த கோடிங்கை வந்து நீங்கள் இதை நோட் பண்ணிக்க வேண்டாம். பட் இப்போ அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இன்புட்டே நான் வாங்க போகிறதில்ல, நான் ஜெனரேட் பண்ணுறேன். ஜெனரேட் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, இன்புட் இங்கேயே கொடுத்துட்டாங்க. 1ல் ஸ்டார்ட் ஆகி 1000க்குள்ளார என்னென்ன ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அந்த மாதிரி இப்போ இந்த கொஷினை வந்து மாற்றியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, we are not going to get the inputs எல்லாம், இந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்க போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு n வேல்யூவை இன்புட் வாங்கலை, பட் அதை வந்து ஒரு ஃபார் லூப் வழியாக ஜெனரேட் பண்ணிவிடுவோம். ஃபார்னு போட்டு இந்த இடத்துல ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 1. மொதல் n வேல்யூ 1 வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லையான்னு செக் பண்ணணும், 2 ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லையான்னு செக் பண்ணணும், 3 ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லையான்னு செக் பண்ணணும். அதனால் ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 1, n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000 வரைக்கும். ஸோ n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000, n++ அப்படின்னு சொல்லி இப்போ நான் இங்கே இந்த லூப்பை வந்து மாற்றிக்க போகிறேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் மஸ்ட் கோ இன் டு த லூப். அதனால் இது ஃபுல்லாத்தையுமே வந்து லூப்குள்ளார போடுறேன். லூப்குள்ளார போட்டுட்டு ஒரு நம்பரும் ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையான்னு டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல. ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இருந்துச்சுன்னா டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லை அப்படின்னா ஒன்றுமே நான் பண்ண போகிறதில்ல, அடுத்த நம்பருக்கு போக போகிறேன். ஸோ இப்போ இந்த மாடிஃபிகேஷனை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, திஸ் சேம் கோடிங்
has been altered to generate the Armstrong numbers between these range. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு நம்ம மாற்றிக்கலாம். 10,000க்குள்ளார எத்தனை ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா வந்து போதும். Okay, now we will move to the coding part by making slight modification to the already written program. இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருக்கணும் அதை அப்படியே வந்து சேர்ப்புறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு delete all those things that are on the screen. எனக்கு இப்போ இன்புட் வாங்க போகிறது இல்லை, இன்புட்டை ஜெனரேட் பண்ண போகிறேன். ஃபார் என் வேல்யூ இன்புட் வாங்கலை, என்னுடைய என் வேல்யூ ஸ்டார்டிங் என் வேல்யூ ஷுட் பி 1, என் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000. இதுக்குள்ளே என்னென்ன ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். n ++ அப்படின்னு போட்டுட்டு ஆல் தீஸ் திங்ஸ் மஸ்ட் கம் இன்சைட் அ லூப். இது ஃபுல்லாமே வந்து இந்த லூப்குள்ளார இருக்குது, இந்த ஃபார் லூப்குள்ளார இருக்குது. இது உள்ளார வந்து ஓகே ஒரு டைமும் n1 வில் டேக் த வேல்யூ ஆஃப் n வந்து இங்கேயும் ஆக்சுவலாக n வேல்யூ வந்து 0 ஆகிடும் 1 செகண்ட். அப்போ இங்கே இந்த கண்டிஷன் மீட்டே ஆகாது, திஸ் வில் பிகம் அன் இன்ஃபைனைட் லூப். ஸோ இதுலேயும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா n வேல்யூ 0 ஆகுது, n வேல்யூ 0 ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் n1 யூஸ் பண்ணிக்கிறேன், n1 யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ n1 நாட் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு n1, இங்கேயும் n1 ஈக்குவல் டு ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து n ஈக்குவல் டு சம்மா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி n வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ n வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். எல்ஸ் பார்ட் இஸ் நாட் ரெக்வயர்டு. ஆப்ஸ்ட்ராக்ட் நம்பராக இருந்தால் பிரிண்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா வி ஜஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் நம்பர் n++ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயும் என்ன செய்கிறோன்னா கிட்டத்தட்ட அதே லாஜிக் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னம்மா ஸ்பேஸ் போட்டுக்கலாம். கண்டினியூஸா வந்துரும் சார். என்ன நம்பர்? ஓகே, n is equal to 1. ஒரு டைம் லாஜிக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ட்ரை ரன்னா எடுத்து போட்டிங்க, ஒர்க் அவுட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ட்ரை ரன் பண்ணி பார்த்துருவோம். n வேல்யூ வந்து 1, n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓகே. லூப்பை ஜெனரேட் பண்ணுறோம். n வேல்யூவை n1க்கு கேல்குலேட் பண்ணுறேன். n1 நாட் ஈக்குவல் டு 0. n1 வந்து 0 ஆகிற வரைக்கும் என்ன செய்கிறோன்னா என்னுடைய n1 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து அதை க்யூப் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் பாருங்கள். சம்மில் என்ன இருக்கும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம் வேல்யூ கூட இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து சம் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இனிஷியலாக சம் வேல்யூ ஷுட் பி 0. ஓகே, தேவையில்லை பிகாஸ் இந்த இடத்துல அதை போட்டிருக்கோம். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ரைட், சீம்ஸ் டு பி கரெக்டு. ரன் பண்ணி பார்த்து நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணுறோம். நான் இன்புட் எதுவும் கொடுக்க வேண்டாம், அது பாட்டுக்கு தானே ஆன்சர் வர வேண்டியது மட்டும்தான் வந்து பாக்கி. ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 இஸ் அன் 1000க்குள்ளார இதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் தான். 1 இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், 153 இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், 370 இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங். செக் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம் 370 இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ 3 கியூப் என்ன, 3 கியூப் வந்து 27 ப்ளஸ் 7 கியூப் என்ன, 7 × 7 வந்து 14. 7 கியூப் என்ன இங்கே போடுவோம். The number is 370. So 3 cube 3 power 3 cube plus 7 cube 7 power 3 plus 0 cube 0. So அப்போ 3 cube plus 7 cube plus 0 cube பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்கள் இந்த போர்ஷனை 3 cube, இந்த போர்ஷனை பாருங்கள் 3 cube plus 7 cube plus 0 cube which is equal to 370. So அப்போ 370 is also an Armstrong number. வேறு என்ன Armstrong? 371 Armstrong number தான். ஓகே, 407 Armstrong நம்பரா அதையும் பார்த்துடலாம். 407 4 cube plus 0 cube plus 7 cube. ஓகே, 4 இங்கே இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே பாருங்கள் 4 cube plus 0 cube plus 7 cube that is also equal to 407. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஜெனரேட் பண்ணுறதுக்கான கோடிங். பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கிறோம். இதை இன்னும் கூட ஷார்ட் ஆக்கலாம் பை மூவிங் திஸ் லைன் டு திஸ் பிளேஸ். இந்த இடத்துக்கு மூவ் பண்ணால் அப்படின்னா இன்னும் ஒரு லைனை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். பட் எனிவே அதை செய்ய போகிறதில்ல பிகாஸ் கொஞ்சம் ப்ரோக்ராமுடைய அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி
குறையும் அப்படின்றதுனால நான் இதை இங்கேயே வச்சுக்கிறேன். இது ஏன் இது எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். இந்த இடத்துல நம்ம போடலை அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப் ஃபார் லூப் அண்ட் திஸ் ஃபார் லூப் இஸ் ஆல்சோ அக்செப்டட் அண்ட் திஸ் வில் ஒர்க் ப்ராப்பர்லி அப்படின்றதுக்கு திஸ் இட் செல்ஃப் இஸ் அன் எக்ஸாம்பிள். Okay, now we will move to the next thing, that is next you try to write a program to calculate the value of nCr. nCr னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about nCr? I'll remove this. Have you heard about nCr அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார் நோ? எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? nCr இந்த மாதிரி எழுதுவோம். nCr இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இல்லையா? இது கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, தெரியுமா யாருக்காச்சும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் nCr? nCrனா என்னன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் nCr? எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? வேர் ஹேவ் யூ கம் அக்ராஸ் திஸ் nCr? மேக்ஸ். எந்த வருஷம் மேக்ஸு? விச் ஸ்டாண்டர்ட்? +1 +2. +1 +2ல nCrன்னு இருந்ததா? ஓகே, எந்த டாபிக்கு கீழே? ப்ராபபிலிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி? எனி ஐடியா? ப்ராபபிலிட்டின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராபபிலிட்டியில் தான் வரும் nCr. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி? நோ ஐடியாவா? Generally, I don't want the exact definition of probability. What you have understood about probability? No idea. சரி, ஓகே, we are not going to discuss about probability now. But இந்த nCr அப்படின்றது probability அப்படின்ற ஒரு டாபிக்கு கீழே வரும். nCr actually stands for n-r. இந்த டேஷ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? சி. ஐயோ, நான் ஆல்ரெடி போட்டேனே. சிக்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்கு. அது என்ன? நிக்கிலா இருக்கிற மாதிரியே தெரியல. நிக்கிலா இருக்கீங்களா? நிக்கிலா இஸ் ஆப்சண்டா? ஓ, படத்தை மாத்திட்டீங்களா? அதான் தெரியல. சொல்லுங்க நிக்கிலா, மேக்ஸில் 85 மார்க் வாங்கியிருக்கீங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சி? தெரியல, மறந்துடுச்சு. +2 படிச்சு ஒரு 7-8 வருஷம் இருக்குமா? Okay, that C stands for combination. C stands for? Combination. C stands for combination. N combination R. nCr means N combination R. அப்போ அந்த Nக்கும் Rக்கும் எக்ஸ்பென்ஷன் இல்லையான்னா அதுக்கெலாம் எக்ஸ்பென்ஷன் இல்லை. N and R are variables. அது ரெண்டும் வந்து வேரியபிள். Cனா வந்து காம்பினேஷன். ஸோ இப்போ nCr, if you want to calculate nCr, for example, if you want to calculate n இருக்கிற இடத்துல 5 போட்டுக்கிறான். Okay, before seeing how to calculate 5C2, let me tell you what is the formula to calculate or evaluate nCr. N factorial divided by R factorial. That's all, or still we have left something? Into n minus r the whole factorial. Okay, so to calculate nCr, this is the formula that we use. nCr is actually equal to n factorial divided by r factorial into n minus r the whole factorial. So if you apply this formula for 5C2, what you will be getting is 5 factorial divided by r factorial means 2 factorial. 2 factorial, this thing is multiplied by 5 minus 2 factorial. 5 minus 2 factorial. Okay, so 5 factorial divided by 2 factorial into 5 minus 2 factorial, which is actually equal to, once again, if you simplify this, 5 factorial divided by 2 factorial into 5 minus 2 is what? 3 factorial. So you have to calculate factorial 3 times. 3 times on the factorial calculate பண்ணனும். 5 factorial calculate பண்ணனும். 2 factorial calculate பண்ணனும். 3 factorial calculate பண்ணனும். அப்புறம் அதை இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணனும்.
ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கல்ல இது எப்படி வந்து என்சிஆர் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 times யூ ஹவ் டு கேல்குலேட் ஃபேக்டோரியல். பட் இன்புட் வந்து 2 தான். n வேல்யூ இன்புட்டாக வாங்கிக்கணும், n வேல்யூ இன்புட்டாக வாங்கிக்கணும், r வேல்யூ இன்புட்டாக வாங்கிக்கணும். ஸோ பிஃபோர் ரைட்டிங் திஸ் ப்ரோக்ராம் யூ ஷுட் பி கிளியர் வித் த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ். எப்போதும் சொல்கிறது இது, இஃப் திஸ் இஸ் யுவர் ப்ரோக்ராம், n அண்ட் r தீஸ் ஆர் யுவர் இன்புட்ஸ். எனக்கு அவுட்புட்டில் வந்து என்ன வரணும் அப்படின்னா nCr கேல்குலேட் பண்ணணும். nCr கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தட் ஐ ஹவ் கிவன் ஹியர். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் nCr கேல்குலேட் பண்ணி வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் இஸ் ஆக்சுவலி 120 divided by 2 factorial is actually 2 multiplied by 3 factorial is 6. So this will come as what? 120 divided by 12, 10, which is equal to 10. So 5C2 is equal to 10. So that is the answer. மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். எப்படி சிஸ்டமில் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இன் பிட்வீன் இங்கே நீங்கள் கோடிங்கு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். நான் க்ளூவும் கொடுத்துட்டேன். யூ ஆல்ரெடி வி ஹவ் ரிட்டன் த ப்ரோக்ராம் டு கேல்குலேட் த ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பருடைய ஃபேக்டோரியல் கேல்குலேட் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து எழுதியாச்சு. அதை 3 times அந்த கோடிங்கை ஆர் அந்த லூப்பை நீங்கள் ரிப்பீட் பண்ணி n ஃபேக்டோரியலை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் r ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும், அப்புறம் n மைனஸ் ஆரை கண்டுபிடிச்சி அதோட ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரைட் அ C program to calculate the nCr value. Write a C program to calculate the nCr value. ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். நோட் பண்ணிட்டீங்களா? Write a C program to calculate the nCr value. அவ்வளோதான். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை கிளாஸில் நம்ம அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு, ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன். பட் ஐ திங்க் மெஜாரிட்டி கேன் ரைட் இட், பிகாஸ் நீங்கள் அந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நம்பருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே கோடிங்க, அதே ஃபார் லூப்பை நீங்கள் வேறு வேரியபிள்ஸ்க்கும் அடுத்தடுத்தது அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது திரும்ப அந்த லூப் வரணும். திரும்ப அதே லூப் திரும்ப வந்துச்சுன்னா 3 times ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கோடிங்கை போட்டு nCr வேல்யூவை கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஷால் வி வைண்ட் அப் த கிளாஸ் டுடே? முடிச்சிடலாமே இன்னைக்கு கிளாஸா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.